வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. சமரசம் இல்லாமல் எல்லாத்தையும் விமர்சிச்சுட்டு இருக்கோம். அந்த வகையில் எடப்பாடி பழனிசாமி செங்கோட்டையின் மோதல் முற்றிவிட்டதான்னா முற்றக்கூடிய நிலைமையில் இருக்கிற மாதிரி தான் தகவல் வருது. நம்ம ஏற்கனவே சொன்னோம், செங்கோட்டையன் அவர்கள் அதிமுக விட்டு போவார்னு நம்ம நினைக்கல. ஏன்னா பிஜேபியோட சேர்ந்து சதி பண்ணுறாரு, நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கும், அதெல்லாம் பண்ண மாட்டாருங்க. அதுவும் குறிப்பாக அவருக்கு நல்லாவே தெரியும், ரொம்ப நாள் அரசியல்வாதி அவர், அவ்வளோ ஈஸியான வெளியில் போக மாட்டார். வெளியில் போகிற மாதிரி இருந்தால் இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டார், வேறு ஏதோ ஒரு நோக்கத்துக்கு பண்ணிகிட்டு இருக்காரு அப்படின்னு தான் நம்ம சொன்னோம். ஆனால் பிரச்சனை இருக்கானா கண்டிப்பாக இருக்குது. அதிமுக அப்படிங்கிறது விமர்சனத்துக்கு அப்பாற்பட்ட கட்சி இல்லை. திமுக திராவிட மாடலை வெளுத்து விட்றோம், பிஜேபியை வெளுக்கிறோம். விஜய் பற்றி பேசும்போது எடப்பாடி பற்றி பேசி தான் ஆகணும். அவர் நல்லது பண்ணால் நல்லதுங்கிறோம், தப்பு பண்ணால் தப்புங்கிறோம். இந்த விவாதம் அவசியமான கண்டிப்பாக அவசியம். இன்றைக்கி அதிமுக ஒரு இக்கட்டான நிலைமையில் இருக்கும்போது ஓபிஎஸ் பிரச்சனை பண்ணுறாரு, டிடிவி எல்லாரும் ஒன்று சேரணுங்கிறாரு, சசிகலா ஒன்றிணைந்தால் தான் வெற்றிங்கிறாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் உங்களுடைய ரொம்ப நாள் கட்சிக்காரராக இருக்கக்கூடிய ஒருத்தர் தனியாக போய் சபாநாயகரை பார்க்குறாரு. கேட்டால் நான் இந்த தொகுதியை சுற்றுச்சூழல் பிரச்சனை அதை பற்றி பார்க்க போகிறேங்கிறாரு. சரி, அப்படியே இருக்கும்போது எல்லாரும் தேடுறது என்ன? அதிமுக தரப்புலேருந்து என்ன சொல்லுவாங்க? ஒன்றுமே சொல்லலை. எடப்பாடி பழனிசாமி அவர்கிட்ட கேளுங்கன்ட்டார். திடீர்னு பார்த்தா இப்போ வைகை செல்வன் அது ஒரு பெரிய விஷயம். வைகை செல்வன் என்ன சொல்கிறாரு? அதிமுகவெல்லாம் விட்டு வெளியில் போனாங்கன்னா காணாமல் போயிடுவாங்க, அதிமுக விட்டு போனால் செல்லா காசு ஆயிடுவாங்க. அப்புறம் செங்கோட்டையனுடைய இந்த விஷயம் தவறான விஷயம், ஏதாவது உங்களுக்கு கருத்து வேறுபட்டதாக பொதுச் செயலாளர்கிட்ட பேசலாம். அப்போ அதிமுகங்கிற கட்சியிலேருந்து முதல் குரல் சொன்னவர் முன்னாள் அமைச்சர், ஒதுக்கி தள்ள முடியாது. அப்போ எடப்பாடி பழனிசாமி கேட்காம இதை பேசியிருப்பாரா? அப்போ என்னென்னா, யார் முதல்ல இறங்கி வருதுங்கிற ஈகோ பிரச்சனை. இந்த ஈகோ பிரச்சனை இருந்தாலும் கட்சி சரியாக வராதுங்க. நீ கட்சியை நடத்துறது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. திடீர்னு ஒரு தனியார் விழாவில் கலந்துக்கிட்ட செங்கோட்டையன் சொல்கிறாரு, நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோங்கிறாரு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, டைலாக்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய தீனி போடுற மாதிரி இருக்குல்ல. அப்போ இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஊடகங்கள் விவாதம் அப்படிங்கிறது அதிமுகவை பற்றியே பண்ணிகிட்டு இருக்காங்க. சார், முக்கியமான விஷயத்தெல்லாம் பண்ணல, நம்மளே சொன்னோம். ஆனால் இதை விவாதிப்பாங்களா இல்லையா? அது ரொம்ப முக்கியமான பிரச்சனையாக இல்லையா? எப்படி அதிமுக கடந்து போக முடியும்? எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கட்சி விட்டு போகணும், எடப்பாடி பழனிசாமி தலைமையை மாற்றணும் அப்படின்னு கூட நிறைய பேர் நினைப்பாங்க. யாருன்னு தெரியும்? ஓபிஎஸ் ஆளுங்க. நம்ம தொடர்ந்து சொல்கிறோம், இல்லைங்க, உத்தவ் தாக்கரே கட்சி அழித்தாங்க, சரத்பவார் கட்சி அழித்தாங்க, எல்லா கட்சியும் அழிக்கிறாங்க. அவருக்கு எடப்பாடி பழனிசாமி தண்ணி காட்டிகிட்டு இருக்காரு. இன்னும் கூட்டணிக்கு வராரா இல்லையான்னு கூட சொல்ல மாட்டாரு. அப்போ எடப்பாடி பழனிசாமி திறமையை நீங்கள் குறைச்சி மதிப்பிட முடியாது. அப்போ எடப்பாடி பழனிசாமி துரோகியா அப்படின்னா, துரோகம் தான் அரசியலில் துரோகம் பண்ணினா ஜெயிக்கவே முடியாதுங்கிறது தான் வரலாறு. அப்போ துரோகிகள் கூடையே இருந்து இருக்கக்கூடிய அரசியலில் எடப்பாடி பழனிசாமி சாதுரியமாக தான் செயல்பட்டு வந்தார். ஆனால் இப்போ என்ன பிரச்சனை? செங்கோட்டையன் அவர்கள் தனியாக ஒரு ஆவர்த்தனம் பண்ணிகிட்டு இருக்கும்போது கூப்பிட்டு ஏதோ ஒரு விஷயத்தில் அவருக்கு சைலண்ட் ஆகணும். இதை வளர விடுவது எடப்பாடி பழனிசாமிக்கு நல்லதில்லை. அதுவும் பார்த்துக்கிட்டிங்கன்னா கரெக்டாக வைகை செல்வன் இந்த மாதிரி பேசுகிறார். இவ்வளோ நாள் நம்ம அமைதியாக இருந்தது காரணம், ஏதோ ஒரு விஷயம் பேசி முடிச்சிருவாங்க. மத்தியானம் கூட நம்ம ஒரு வீடியோ போட்டிருப்போம் நேற்று. இப்போ என்ன சொன்னோம்? எடப்பாடி பழனிசாமி தான் ஜெயிப்பார். ஏன்னா இவர் தனியாக போய் திமுகலையோ இல்லை பிஜேபிலையோ போய் தலைவர் ஆக முடியாது. அது இப்போ இங்கேயே இருக்கலாம், ரொம்ப நாள் உழைச்ச கட்சின்னு இங்கேயே தான் இருப்பாருங்க, வயசாகிடுச்சிங்க, இனிமேலாம் போக மாட்டாருங்க அப்படின்னு சொன்னோம். ஆனால் இது அதிமுக யாரும் திட்டல. திடீர்னு பார்த்தா வைகை செல்வன் இந்த மாதிரி பேசும்போது, அப்பா ஒரு பெரிய பஞ்சாயத்து ஆரம்பிச்சிருச்சுப்பா, இவர் ஒன்று சொல்கிறாரு, அவர் ஒன்று சொல்கிறாரு, பத்திரிகைகளுக்கு நல்ல தீனி. அப்போ அதிமுக என்ன ஆகும்? மக்கள்கிட்ட ஒரு வெறுப்பு தான் வரும். ஏங்க இது என்னங்க எப்போ பார்த்தாலும் சண்டையா ஒரு கட்சியில்? திமுக கட்டில் அடமலை தான். ஏற்கனவே ஓபிஎஸ் பிரச்சனை, அந்த பிரச்சனைலாம் ஓடிட்டு இருக்கும்போது இது ஒரு பிரச்சனையா? தேவையான பிரச்சனையா? தேர்தலுக்கு ஒரு வருஷம் இருக்குது. எலெக்ஷனில் ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுக்காக திமுக மண்டல நிர்வாகிகள் அந்த கூட்டம் இந்த கூட்டம் போட்டு பிஸியாக இருக்குது. 10 பேர் இருக்கக்கூடிய பிஜேபியை வேகமாக வேலை பார்த்துட்ருக்காங்க. நீங்கள் பூத் கமிட்டிலாம் போட்டு பெரிய அளவுக்கு ஆக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது தினமும் இது சம்மந்தமான பிரச்சனை. இது எங்கே கொண்டு போய் முடியும்? இப்போ எடப்பாடி பழனிசாமியும் இப்போ செங்கோட்டையனும் 2 பேரும் பேசிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீர் அடித்து நீர் விலகாது. ஆனால் நீ நல்லா யோசனை பாருங்கள், எடப்பாடி பழனிசாமி செங்கோட்டையன் அப்படியே பேசிக்கிட்டால் கூட என்ன மாதிரி நிலை போகிறோம்? ஒருவேளை அடுத்து நம்ம இவர் எம்எல்ஏவை ஜெயிச்சா நம்ம கைக்குள்ளே இருக்க மாட்டார். பிஜேபியும் நம்மளும் கூட்டணி போட்டு எலெக்ஷனில் நிற்கிறோன்னு வச்சுக்கோங்க. நாளைக்கு எம்எல்ஏக்கள் குறைபாடு இன்னொன்று நம்ம சொல்கிறத இவர் கேட்க மாட்டார். இவர் தனியாக ஒரு குரூப்பை ஃபார்ம் பண்ணுவார். எடப்பாடி யோசிப்பாரா? யோசிக்க மாட்டார். ஒரு அரசியல்வாதி அப்படி தானே யோசிப்பார். இந்த அதிமுகங்கிற கட்சியில் யாரோ பிரச்சனை பண்ணுறாங்க, அவங்களெல்லாம் ஒதுக்கி தள்ளிட்டோம். முன்னாள் அமைச்சர், முன்னாள் எம்எல்ஏ ஒருத்தர் அந்த மும்மொழிக்குள்ளே கையெழுத்து போட்டாருன்னு உடனே அவரை கட்சி விட்டு சஸ்பெண்ட் பண்ணுறோம். தலவாய் சுந்தரம் ஆர்எஸ்எஸில் போய் கொடியை வச்சிட்டாருன்னு அவரை சஸ்பெண்ட் பண்ணுறோம். ஆனால் இவரை ஏன் பண்ணல? அப்போ எடப்பாடி பழனிசாமி ஏதோ ஒரு விஷயம் இடிக்குது, இவரை பண்ணுனா பிரச்சனை வரும்னு நினைக்கிறார்.
அப்போ என்ன நினைக்கிறாரு, இது எப்படி கொண்டு போகிறது அப்படிங்கிறதுல ஒரு சிந்தனை நான் போகிறார். இன்னொரு பக்கம் செங்கோட்டை என்ன சொல்கிறாரு, நமக்கு வயசாகிடுச்சு, இதுக்கு மேலே கட்சி விட்டுலாம் போக மாட்டோம், எடப்பாடியே வந்து பேசிட்டோம் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. அப்போ செங்கோட்டையனும் எடப்பாடியும் ஒன்று சேர்ந்தா கூட அந்த ஏரியாவில் ஈரோடு சுற்று வட்டாரத்தில் செங்கோட்டையனுக்கு எதிராக இருக்கக்கூடியவர்கள் இருக்காங்க. எல்லா கட்சியிலும் கோஷ்டி பூசல் அந்த கோஷ்டியில் எதிர்கோஷ்டியில் இருக்கவங்கள நீங்கள் அடக்கி வைக்கணும். அவங்கெல்லாம் எடப்பாடி போட்ட ஆளுங்க. அப்போ இது நீரு பூத்த நெருப்பாக இருக்கும். அப்படியே 2 பேரும் பேசி ஒட்டினா கூட அந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் இது கொஞ்சம் வீக்காக தான் பார்க்குறோம். நீ என்ன தான் சமாதானம் சொல்லுங்கள், ஒன்ஸ் வந்து ஒரு தலைமைக்கு எதிராக ஒருத்தர் வந்து போய் தனியாக சபாநாயகரை பார்க்குறதுக்கு சாதாரண விஷயம் இல்லை. இதை வந்து முளையிலேயே கிளியர் வேணும். மறுபடியும் நம்ம சொல்கிறோம், செங்கோட்டையனுக்கு வந்து திமுக ஏடிஎம் மேலே 1000 வார்த்தை இருக்கலாம் சார், அதுக்காக இந்த மாதிரி பண்ணுறது நம்மளோட ஸ்டாண்டர்ட் தான். எடப்பாடி பழனிசாமினா நீ எடப்பாடி பழனிசாமி பேசுங்க, நீங்கள் தான் அவரை தலைவர்னு முடிவு பண்ணிட்டு தான் இருக்கீங்க. தலைவர் இறங்கி வரணுமா, தொண்டர் இறங்கி வரணுமா, இதில் 2ம் இருக்குது. தலைவரும் இறங்கி வரலாம், தொண்டரும் இறங்கி வரலாம். இந்த 2 பிரச்சனையை பார்க்கும்போது ஒரு விஷயம் மட்டும் தெரியுது, இதெல்லாம் சரி பண்ணலைன்னா அதிமுக மறுபடியும் 2026ங்கிறாங்க. இப்படியே போனால் ரொம்ப கஷ்டம். அப்போ இதில் வந்து ஒரு அட்டாக் ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படிங்கும்போது அடுத்து இப்போ நாளைக்கு என்ன நடக்கும்னு தெரியல, இன்றைக்கி நடக்கும்போது ஒரு பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சு. இது அடுத்து இதுக்கு மேலே யாராவது ஒரு அமைச்சர் பேச ஆரம்பித்தா நம்ம முடிவு பண்ணிடலாம், இல்லைங்க செங்கோட்டை வந்து கட்சிக்கு வரமாட்டார். ஏன்னா அட்டாக் ஆரம்பிக்க சொல்லி வைகை செல்வன் வந்து பேசுகிறாருன்னா எடப்பாடி பழனிசாமி நாலேஜ் இல்லாமல் பேச மாட்டார். அப்போ இன்னும் ஒருத்தர் யாராவது ஆர்வி உதயகுமாரோ இல்லை ஜெயக்குமாரோ இவங்கெல்லாம் எடப்பாடி பழனிசாமி ரொம்ப சிவி சண்முகமோ இவங்க ஏதாவது ஒன்று பேசுனாங்கன்னா கூடுதல் முக்கியத்துவம். நம்மை பொறுத்தவரையில் இன்றைக்கி ஒரு கட்சி அப்படிங்கிறதுல 1000 பிரச்சனை இருக்கும். இந்த சின்ன சின்ன விஷயங்களுக்கு இருக்கிற சண்டை போட்டதன் விளைவாக ஆளுங்கட்சியின் மீது இருக்க குறையை தாண்டி இப்போ செங்கோட்டையின் விஷயம் மேலோக்கி பேசப்படுது. இந்த வேளாண்மை பட்ஜெட்டை பற்றி பேச முடியல. இன்றைக்கி செங்கோட்டையனை பற்றி நம்ம பேசுகிறோம். இது அதிமுகவுக்கு நல்லதில்லை. இன்னொன்று எதிர்க்கட்சிகளுக்கு நல்லதில்லை. இந்த மாதிரியான விஷயங்கள் பெரும்பாலான எதிர்க்கட்சிகள் அவ்வளோ பிரச்சனைகள் இருக்கும்போது இந்த செங்கோட்டை மோடி இன்னொன்று சொல்கிறாங்க, செங்கோட்டையன் வந்து பிஜேபி துணையோடு பேசுகிறாரு நிறைய பேர் சொல்கிறாங்க. நமக்கு உடன்பாடு இல்லை. ஏன்னா செங்கோட்டையன் ரொம்ப நாளாக பார்க்குறதுனால அவங்களுக்கு தெரியும், அவரெல்லாம் அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டார். இன்னொன்று வந்து அவருக்கு நல்லாவே தெரியும், எடப்பாடியை வீழ்த்திட்டு அந்த பதவிக்கு வரணும் அப்படிங்கிறது அவருடைய ஆசையாக இருக்காது. ஏன்னா அவருடைய எல்லை இவருக்கு தெரியும். அதுதான் இங்கே பிரச்சனையே. ஏன்னா எப்பயுமே அதிமுக விட்டு போக மாட்டேங்கிறாரு. ஏன்னா வந்து நீங்கள் வந்து நான் வந்து அப்படிலாம் பண்ணுவோன்னு நினைக்காதீங்க, நான் வந்து என்னுடைய உயரம் நிறைய சொல்கிறாரு. அதனால் ஒரே குழப்பமாகுது. இதற்கு சீக்கிரம் முடிவு காண வேண்டும். இல்லை என்றால் திமுக காட்டில் அடைமலைங்கிறது இப்படி ஒவ்வொருத்தரும் பண்ணிக்கிட்டே இருந்தால் இது எங்கே போய் முடியும்னு தெரில. அப்போ எல்லோரும் என்ன கேட்பாங்க, சலவாய் சுந்தரத்துக்கு ஒரு நியாயம், செங்கோட்டையனுக்கு ஒரு நியாயமா? இரும்பு கரம் கொண்டு அடக்கணுங்கிறீங்க, இதான் இரும்பு கரம் கொண்டு அடக்கணுமா? எடப்பாடி பழனிசாமியுடைய அந்த தலைமை பதவிக்கே ஒரு அச்சுறுத்தல் இருக்குது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நம்ம தொடர்ந்து சொல்கிற மாதிரி சரியோ தப்போ அவர் கொஞ்சம் அதிரடியான முடிவுலாம் எடுத்துகிட்டு இருக்காரு, நம்மளே சொல்லிட்டு இருந்தோம். இப்போ இந்த மாதிரிலாம் அவர் ஜகா வாங்கினார்னு வச்சுக்கோங்களேன், என்னங்க அது அப்போ முதல்ல செஞ்சதெல்லாம் செட்டிங்காங்கிற மாதிரி நினப்பு வரும். திமுக விமர்சிக்கும் போது அதிமுக விமர்சனம் கடமை. எடப்பாடி பழனிசாமி இன்னும் கொஞ்சம் வேகம் எடுக்கணும். கட்சியில் வச்சிருக்கீங்களா இல்லையா, கூப்பிட்டு பேசி ஏதோ ஒரு முடிவு பண்ணுங்கள். இதை இப்படியே விடுவது கட்சிக்கு நல்லதில்லை. எங்கே போய் முடிய போதோ தெரியல. நிறைய அண்மை தகவலை கொடுத்துட்ருக்கோம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.